ஹாய் ஆல், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாம அரிசி தோசையும் சௌச்சௌ சட்னியும் செஞ்சிருந்தேன். நாங்க திருச்செந்தூர் போயிருந்தப்போ அங்க ஒரு ஹோட்டல்ல நைட்டு டிஃபன் சாப்பிட்டோம். அங்க ஒரு சட்னி ரொம்ப நல்லா இருந்தது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரே ஆர்வம் ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணிட்டு வெளியே வரும்போது அங்க சர்வ் பண்ற அக்கா கிட்ட கேட்டா அவங்க சௌச்சௌ சட்னின்னு சொன்னாங்க. அதை ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு செஞ்சுட்டேன். ஆமா, என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. இந்த சட்னில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அந்த கலர் தான். சின்ன வயசுல ஸ்கெட்ச் பென்ஸ் வாங்கினா அதுல ஒரு கலர் மட்டும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். அதுதான் அந்த ரேடியம் கலர். ஆனா எங்க ஸ்கூல்ல அதுக்கு நாங்க வச்சிருந்த பேர் வந்து மிக்கி மவுஸ் கலர். அந்த அக்கா கிட்ட அந்த மிக்கி மவுஸ் கலர் சட்னி என்ன சட்னின்னு கேட்ட உடனே அவங்க சிரிச்சுட்டாங்க. மிக்கி மவுஸ் சட்னி. சொல்லுங்க, சிரிக்காதீங்க. யூஸ்வலா பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஃப்ரூட் சாலட் இல்ல பழைய சோறுன்னு ஏதாவது சாப்பிட்டா லஞ்ச் ஹெவியா செய்வேன். இன்னைக்கு சட்னி நல்லா இருந்ததுனால எல்லாருமே நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ லஞ்ச்க்கு ஏதாவது லைட்டா செய்யலான்னு வெறும் ரச சாதம் வச்சுட்டு அப்பளம் பொரிக்கலாமான்னு கேட்டேன். ரச சாதம் ஓகே, பட் தொட்டுக்கு கருவாடு செஞ்சுதான்னு கேட்டாங்க. இந்த தொக்கு செய்யறது என்னமோ ரொம்ப சிம்பிள் தான், ஆனா இதுக்கு வெங்காயம் கட் பண்றது தான் பெரிய டாஸ்கே. இந்த தொக்கு எப்படி செய்யறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். ரெசிபி வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு லஞ்ச்க்கு சோறு, நெத்திலி கருவாடு தொக்கு, அப்புறம் ரசம்.